மத்திய அரசு இன்னைக்கு கூட நம்ம ஒரு நிதி அமைச்சர் அங்க வரதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாவது இங்க மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் பேச்சுகள்லாம் ஓடிட்டு இருக்கு டிவி மூலமா. அதனால 2 பேரும் நிறுத்துங்க. இப்படி பேசிட்டாங்க, அப்படி பேசிட்டாங்க, இந்த பணம் அந்த பணம் எல்லாம் பேசுறதுல நிறுத்துங்க. 2 பேரும் சேர்ந்து பண்ணுங்க. பாதிப்பு மக்களுக்கு. நீங்க டிவியில் அரசியல் பேசிட்டு இருக்காதீங்க, ஒருத்தருக்கு பழி சொல்லிட்டு இருக்காதீங்க. மக்களுக்கு பாருங்க. இங்க எண்ணூருக்கு வாங்க, மத்திய அரசு சார்பில் யாராவது எண்ணூருக்கு வாங்க, முதலமைச்சர் எண்ணூருக்கு வந்து பாருங்க, இங்க இருக்கிற பாதிப்புல பாருங்க, பார்த்து அது நடவடிக்கை எடுங்க. எங்களுடைய கோரிக்கைனா குறைந்தது 500 கோடி ரூபாய் இந்த மக்களுக்கு கொடுக்கணும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கொடுக்கணும், இழப்பீடா கொடுக்கணும். ஏன்னா 2-3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போவது கிடையாது. அது மட்டும் இல்ல, இங்க இந்த எண்ணெயெல்லாம் சுத்திகரிக்கிறதுக்கு, எடுக்கிறதுக்கு, அதை சுத்தம் செய்யறதுக்கு எவ்வளவு தொழில்நுட்ப டெக்னாலஜி இருக்கு. ஏதோ சும்மா நாங்க போட்ல போயிட்டு அங்க எண்ணெய் எடுத்தோம், இது உறிஞ்சோம். என்னங்க யாரையா ஏமாத்திட்டு இருக்கேன்? பக்கெட்லயும் பேப்பர்லயும் அப்படியே அழுறாங்களாம் எண்ணெய. என்னங்கய்யா இங்க இருக்கிற மக்கள் என்ன அவ்வளவு மோசமானவங்களா, அவ்வளவு பாவப்பட்ட மக்களா இங்க? அதனால இதை தொடர்ந்து நாங்க வலியுறுத்துவோம். தேவைப்பட்டா பாட்டாளி முயற்சி, ஏன்னா இது வரைக்கும் இது அரசியல் ஆக்க வேண்டாம் நான் பார்த்துட்டு இருக்கேன். கஷ்டகாலம் இது. அரசும் வேலை செஞ்சிட்டு இருக்கு, செய்யலன்னு நான் சொல்லல. ஆனால் அதை திட்டமிட்டு செய்யணும். போதுமான வேகம் இல்ல. அடுத்தது இந்த மக்களை திரட்டி போராட்டம் வேற என்ன செய்யணும்னா நிச்சயமா நாங்க தயங்க மாட்டோம். நாங்க இந்த நேரத்தில் அங்க தென் மாவட்டங்களில் மிகப்பெரிய பாதிப்பு, சென்னையில பாதிப்புல இருந்து இப்பதான் மக்கள் வெளியில வந்துட்டு இருக்கிறாங்க. அதே வேளையில இதை சிறப்பு கவனமா செல்லுங்க. அணுகுமுறை வேற விதமான அணுகுமுறை. இந்த எண்ணூர் எண்ணெய் கசிவு பிரச்சனைக்கு வேற விதமான அணுகுமுறை தமிழக அரசு எடுக்க வேண்டும். கேள்விகள் என்ன இருக்கா? இப்ப இல்ல, எங்களுக்கு என்னன்னா குறைஞ்சது ஒரு 500 கோடி ரூபாய். ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது. இப்ப கூட சொல்ற மீன் பிடிச்சாலும் யாரும் வாங்க மாட்டாங்க. இந்த எண்ணெய் கசிவுனா இது இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கும், 1 வருஷம் 2 வருஷம் இருக்கும். அதுல அந்த படிவு அதெல்லாம் படிஞ்செல்லாம் இருக்கும். அதுல மிகப்பெரிய ஒரு பாதிப்பா பார்க்கணும். நம்ம இதுல 8.25 கோடி ரூபாய் அறிவிச்சு, இதுல ஒரு குடும்பத்துக்கும் 7,500 ரூபாய், ஒரு போட்டுக்கு 10,000 ரூபாய் விலைக்கு இவ்வளவு கொடுக்கறதுன்னா இதை கேலியா இருக்குது. அதெல்லாம் இதுவே நான் சொல்ல, இதுவே வெளிநாடு இல்ல இது. அதனால வெளிநாட்டுல ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாய் அப்ப கொடுத்துருக்காங்க. இது போன்ற ஒரு பிரச்சனைனா. ஆனா இங்க ஒரு குடும்பத்துக்கு 7,500 ரூபாய் கொடுத்திருக்காங்க. என் கணக்கு குறைஞ்சது ஒரு குடும்பத்துக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் கொடுக்கணும். ஏன்னா இதுல 2 ஆண்டுகளுக்கு இவங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்க போறது கிடையாது. படகுகள் பாதிப்புக்கு மக்கள் இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நிச்சயமா கொடுக்கணும். அது கொடுத்தாதான் அது ஓரளவுக்கு காசு கொடுக்கறது. இப்போ ஒரு பாதிப்புனா காசு கொடுத்தா சரியாயிடும் கிடையாது. இல்ல, இவங்க வாழ்வாதாரத்துக்காக, இவங்க பிள்ளைங்களுக்காக, எதிர்காலம் படிக்கிறது எல்லாத்துக்கும் உதவி செய்யணும். அதில்